நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய மகிமையான சமூகத்தை உணர்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கரங்களை ஊற்றி நம்முடைய ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். All those who realize the glorious presence of God in our midst, raise your hands and praise God. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் படிப்போம். Shall we turn again to the Acts of the Apostles, chapter 7, and read verse 38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. This is he that was in the church in the wilderness with the angel which spake to him in the Mount Sinai, and with our fathers who received the lively oracles to give unto us. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கடந்த இரவிலே சீனாய் மலையில் மோசே ஏறி சென்ற முதல் பயணத்தையும் இரண்டாவது பயணத்தில் உண்டான சில விசேஷங்களையும் குறித்து நாம் சிந்தித்தோம். Last night we considered Moses' first journey to the Mount Sinai and also certain aspects of his second journey up the hill. சீனாய் மலை என்று நாம் சும்மா சாதாரணமாய் சொல்லுகிறதல்ல. பரிசுத்த பவுலே இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இது ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்று சொல்லுகிறதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்தில் இதனுடைய உட்கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். Now, Mount Sinai is no ordinary place, for St. Paul referring to it in Galatians chapter 4, verses 22 through 26. We see him pointing out to the reality of this Mount Sinai, speaking about it as an allegory. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் சுயாதீனம் உள்ளிடத்தில் பிறந்தவன், இன்னொருவன் அடிமையானோரிடத்தில் பிறந்தவன். Abraham had 2 sons. One was born to a bondmaid and the other to a free woman. சுயாதீனம் உள்ளிடத்தில் பிறந்தவன் அவன் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். And the one who was born to the free woman was heir to the promise. அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாம். And those 2 women are 2 covenants. அடிமைத்தனத்தில் ஆகார் என்பது அரபி தேசத்திலுள்ள சீனாய் மலை. The one is from Mount Sinai, which gendereth to bondage. அவள் இப்பொழுது இருக்குதான புதிய எருசலேமுக்கு சரி என்று எழுதப்பட்டிருக்கிறார். And she is and this Agar is Mount Sinai in Arabia. அந்த சீனாய் மலை இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு புதிய எருசலேமுக்கு அது சரி. And it answereth to Jerusalem, which exists now. அதில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம், இந்த சீனாய் மலை சபைக்கு ஒரு ஒப்புமையான ஒரு சத்தியம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். From which we understand that Sinai is a shadow of Jerusalem. அப்படியானால் இந்த சீனாயில் சம்பவித்தவைகள் அனைத்திலும் ஞான அர்த்தங்கள் உண்டு என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். From which we understand that everything that took place in Mount Sinai have spiritual significance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாம் முறை மோசே சீனாய் மலைக்கு ஏறி போன பொழுது முழு ஜனங்களையும் பரிசுத்தம் பண்ணி தேவனை எதிர்கொண்டு போகும்படியாக சீனாய் மலையின் அடிவாரத்தில் வரும்படிக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக கட்டளை கொடுத்தார். The second time Moses went up the Mount Sinai, he commanded Moses to instruct the people to sanctify themselves and approach God and stand at the foot of the hill. மோசேயினுடைய வார்த்தையின்படியே ஜனங்கள் தங்களை 3 நாட்கள் பரிசுத்தம் பண்ணினார்கள். Submitting to Moses' words, the people sanctified themselves 3 days. அவர்கள் பரிசுத்தம் பண்ண 3ஆம் நாள் விடியற்காலையிலே கர்த்தர் சீனாய் மலையில் எழுந்தருளினார். And early in the morning of the 3rd day, God descended upon the Mount Sinai. கர்த்தர் சீனாயில் எழுந்தருளின பொழுது முதலாவது அங்கே இடிமுழக்கம் உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு நாம் அதை சிந்தித்தோம். When God descended on the mount, first of all there was thunder. Yesterday we considered this. அது தேவன் தம்முடைய ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிற நேரத்தில்
ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஜெபத்தின் பதில் என்று நாம் விளங்கிக் கொண்டோம். We understood that this is the answer that God gives to prayer that people make as supplication to God. இரண்டாவது, அங்கே மின்னல்கள் உண்டாகிறது. Secondly, there was lightning. அந்த மின்னல் என்று சொல்லுகிறது எசேக்கியேல் 1:24 வசனத்தில் வாசித்தபடி அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தன என்று சொல்லியிருக்கிறார். And according to Ezekiel chapter 1 verse 14, we see that the living creatures went to and fro like lightning. அப்படி அந்த மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருக்கிறது சொல்லுகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறதை நாம் அறியும் பொழுது நமக்குள் உண்டாகும் உற்சாகம், சந்தோஷம், ஆவிக்குரிய வாஞ்சை, தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறார். This experience of lightning is an experience of getting close to God, the joy that we have in our hearts, the willingness that we have when we realize that God is a God who answers prayer. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரம், சோர்வு, அதைரியம், அவிசுவாசங்களை விட்டு ஆண்டவரோடு ஓடி நெருங்கி வருகிறான். Leaving behind his slackness, his slothfulness, man runs towards God with willingness. அவன் தேவனோடு நெருங்குறது மாத்திரமல்ல, தெய்வத்துக்காக செயல்படவும் தன்னுடைய வாழ்க்கை ஒரு மின்னல் போல வேகமாக, துரிதமாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். Not only does he approach God, he gets to work and starts working for God like lightning. இங்கே கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற மனிதர்கள். நம்முடைய ஜெபங்களுக்கு அனைத்திற்கும் தேவன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். All of us who are gathered here are people who realize that God is one who answers our prayer, and he has been answering our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கவில்லை என்றால் நாம் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டோம். If God does not answer prayer, then none of us would be here. தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பதிலளித்தார் என்று அதை அனுபவித்த ஜனங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, மூன்றாவதாக இந்த மலையிலே கார்மேகம் உண்டானதை குறித்து சொல்லியிருக்கிறார். Thirdly, we see there was a thick cloud upon the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக மேகத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிற நோக்கம் உண்டு. In general, there is a purpose for which God makes clouds. 105 சங்கீதத்தினுடைய 39 வசனத்தை நாம் படிக்கிற நேரத்திலே, Reading from Psalm 105 verse 39. ஒரு மறைவுக்காக தேவன் மேகத்தை உண்டாக்கி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். He spreads the cloud for a covering. படியுங்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். மேகத்தை மறைவுக்காக அவர் விரித்திருக்கிறார். He has spread the cloud for a covering. அப்படினால் கார்மேகம் வந்தால் சாதாரண மேகமே மறைக்கிறது என்றால் கார்மேகம் இன்னும் அதிகமாய் மறைக்கும் தானே. If an ordinary cloud can form a covering, then thick cloud will be a greater covering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, தேவனை பற்றி சொல்லுகிற நேரத்திலும் அவர் தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஜோதிகளின் பிதா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற தேவனும் கூட தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார் என்று ஏசாயா 45:15 நாம் படிக்கிறோம். God who is the father of lights, who is omnipotent, who dwelleth in a light which no man can approach unto, is also called a God who hides himself in Isaiah chapter 45 verse 15. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அதே பகுதியின் நிலையில் மறுபகுதியிலே அவர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவனுமாயிருக்கிறார். God is a God who manifests himself on the one hand, and on the other hand he is one who hides himself. ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லுகிறது. ஒரு பகுதியிலே நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறோம், செயல்படுகிறோம். மறுபகுதியிலே நாம் ஆண்டவருக்குள் மறைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறார். There are two aspects to spiritual life. One is where we rise up and shine for the Lord, and the other is where we hide ourselves in the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அடுத்தபடியாகிய ஞானஸ்நானத்திற்குள் வரும் பொழுது அவர்களுக்குள்ளே மறைக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகிறதை ரோமர் 6 அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே படிக்கலாம்.
In Romans chapter 6 verse 4, we read that when a child of God who is saved takes water baptism, he comes into an experience where he goes into hiding. அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுகிறார். There we read that all of us who have taken water baptism have been baptized into his death, or we have been buried with him by baptism. ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவன் முழுவதும் மண்ணிற்குள்ளே மறைக்கப்படுகிறார். When a man is buried, he is totally immersed in the ground. ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை அவன் ஒரு வஸ்திரம் போல தரித்து அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறார். At baptism, he enters into Christ and he puts on Christ as a garment. மறுபகுதியிலே ஞானஸ்நானத்திலே அவன் கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவன் முழுவதுமாக அணிந்து கொள்கிறான். On the other hand, or in other words, he puts on the death of Christ at baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் பொதுவாக இந்த சத்தியங்களை அறிந்திருக்கிறபடியால் நான் அதற்குள் அதிகம் பிரவேசிக்க விரும்பவில்லை. We all in general know these truths, so I don't want to go into detail. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகவும் ஆண்டவருக்குள்ளே மறைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை மறுபடியும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். So we receive again through the Holy Spirit an experience of hiding in the Lord. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே இருந்து 3ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்தில் அந்த சத்தியத்தை நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். We can understand this truth clearly when we read the first 3 verses of Colossians chapter 3. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. For ye are dead and your life is hid with Christ in God. இந்த மறைக்கப்படுகிற அனுபவம் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாமும் கிறிஸ்துவும் தேவனுக்குள் மறைகிறோம். This experience we receive at the Holy Spirit and we go into hiding in Christ in God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முழுவதுமாக தேவனுக்குள் மறைக்கப்பட்டு ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. அதுவே பாதுகாப்பான ஜீவியம். A life of safety is a life where we are totally hidden in God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறதான நேரத்திலே When the children of Israel crossed the Red Sea, பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். Pharaoh and his army pursued the Israelites. இந்த சேனைகள் நெருங்காதபடிக்கு பின்னால இருந்ததான தேவதூதன் இவர்களுக்கு முன்னால கடந்து போறதான தேவதூதன் பின்னால வந்து அந்த மேகத்தை கொண்டு இரண்டு சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு தடை செய்கிறான். The angel of God who was in the front of the army of Israel went to the rear part of Israel to prevent the Egyptians from approaching the Israelites, to prevent the two armies from meeting. அந்த மேகமானது சத்துருக்கள் இவர்களை தொடாதபடிக்கு தடை செய்து கொண்டே இருந்தது. So that cloud prevented the enemies from touching the Israelites. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பகுதியிலே நீங்கள் மறைக்கப்படுகிறீர்கள், மறுபகுதியிலே இந்த சத்தியங்கள் மூலமாக காக்கப்படுகிறீர்கள். On the one hand we are hidden through these truths, on the other hand we are preserved through these அருமையான truths. தேவனுடைய ஜனங்களே, நாம் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்குள் மறைக்கப்படுகிறது உண்மை, அதே நேரத்தில் தெய்வத்திற்குள் நாம் காக்கப்படுகிறோம். Beloved, when we listen to these truths and keep them, on the one hand we are hidden in the Lord, on the other hand we are preserved. அநேக தேவனுடைய ஜனங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய சத்தியங்களை மறுதலிக்கிறார்கள். Many children of God deny the truth, not understanding this secret. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய அனந்த ஞானம் மனிதனிலே மிகவும் பெரிதாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார். The plan of God and the manifold wisdom of God is revealed greatly in man. ஆகவே இந்த மாலை நேரத்தில் யாராவது தேவனுடைய சத்தியத்தை சம்பூர்ணமாய் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை வணங்கிக் கொள்ளுங்கள். Therefore, if there is anyone who is not wholly devoted to the truth, realize that you are not safe. தேவனுடைய சத்தியங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்குள் நம்மை கொண்டு போய் மறைத்து விடுகிறது. Every truth of God takes us into God and places us there, hidden there. நாம் தேவனுக்குள் மறைந்து இருந்தால் வெளிப்பட வேண்டிய நேரத்தில் வெளிப்படுவோம். When we are hidden in God and remain there, at the right time we shall be manifest. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஜீவியத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வைத்திருக்கிறார். God has given in Christ such a great life for us. ஆகவே இந்த மாலை நேரத்தில் அந்த மறைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் நம்முடைய ஜீவியத்தை இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுப்போமாக. Therefore this evening let us surrender our life
so that we enter into hiding in the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே கார்மேகம் காணப்படுகிறது. There is thick clouds. நான்காவதாக எக்காள சத்தம் அங்கே துணிக்கிறது நாம் பார்க்கிறோம். Fourthly, we see the sound of trumpet. மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாகிறது. There was thundering and lightning, a thick cloud, and the sound of the trumpet. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதாவது இந்த சீனாய் மலையிலே இரண்டு இடத்தில் எக்காள சத்தம் துணிக்கிறதை பற்றி சொல்லி இருக்கிறார். In Mount Sinai, twice it is written about the trumpet sound. அதாவது 16வது வசனத்திலும் நீங்கள் 19வது வசனத்திலும் படிக்கும் பொழுது இரண்டு இடத்தில் அங்கே எக்காள சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். We see that the sound of the trumpet is heard twice, once in verse 16 and the other in verse 19. 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எக்காளத்தை பற்றி சொல்லும் பொழுது அது வர வர பலமாய் தொனித்தது. The voice of the trumpet heard in verse 19, it says that it waxed louder and louder. அது வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. It waxed louder and louder. ஆனால் இங்கே 18ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது But in verse 18, பலத்த எக்காள சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி இருக்கிறார். verse 16, the voice of the trumpet exceeding loud. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சுவிசேஷத்திலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. There are two aspects to the gospel. ஒன்று விடுதலையினுடைய சுவிசேஷம். One is the gospel of deliverance. இரண்டாவது மகிமையினுடைய சுவிசேஷம், அல்லாவிட்டால் வருகையை குறித்து ஜனங்களுக்கு அறிவிப்பதும் அவர்களை ஆயத்தப்படுத்துவதும். Secondly is the gospel of glory, or preparing the people for the coming of the Lord and speaking to them about the coming of the Lord. இஸ்ரவேல் ஜனங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் அவளை கூட்டி சேர்ப்பதற்கும் இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்யும்படியாக ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்னார். God asked Moses to make two trumpets for the calling of the assembly and for the journeying of the camp. ஒன்றை ஊதுகிற நேரத்திலே அவர்கள் எல்லாரும் சேர்க்கப்பட வேண்டும், கூடி வர வேண்டும். When one is blown, the people in the camps should assemble. இன்னொன்றை ஊதுகிற நெடுந்தொனியாய் அவர்கள் முழக்குகிறதான நேரத்திலே சபையானது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட வேண்டும். When the second trumpet is blown, the whole congregation has to start its journey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சேர்க்கப்படுகிறது, ஜனங்கள் தேவ சமூகத்தில் கொண்டுவரப்படுகிறதை காண்பிக்கிறது. அதுவே விடுதலையின் சுவிசேஷம். The assembling of the camp shows people being brought to salvation. That is the gospel of deliverance. அதுதான் இங்கே முதலாவது துணிக்கிற எக்காள சத்தம். That is the first trumpet that is sounded here. சபையிலே எக்காள சத்தம் வல்லமையாய் துணிக்க வேண்டும். The trumpet sound should sound loudly in the church. அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட எக்காளத்தோட ஜீவித்ததை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். We read how the apostles lived with in such a life. இது வைராக்கியத்தோடு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை காண்பிக்கிறார். It shows preaching Christ with zeal. இது என்றைக்காக ஒரு நாள் அறிவிக்கிறது, வைராக்கியத்தோடு அறிவிக்கிற சத்தியம் அல்ல. It is not just announcing with zeal in some one day. பரிசுத்த பவுல் அத்தேனே பட்டணத்தில் இருந்த பொழுது தினந்தோறும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து சம்பாஷித்துக் கொண்டிருந்ததாக நாம் படிக்கிறோம். When St. Paul was in Athens, we see how he preached God daily, and he preached God with boldness. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. You read that when you read Acts chapter 17 verse 16. அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் ஜனங்களோடு சம்பாஷிக்கிறார். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்து ஒவ்வொரு நாளும் அவர் அந்த வேலையை வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருந்தார். 16 and 17, he was stirred in the spirit when he saw the city given to idolatry, and he disputed in the synagogues with the devout people in the markets daily. பவுல் செய்தது மாத்திரமல்ல, பவுலுக்கு முந்தின அப்போஸ்தலரும் கூட அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துடைய 42ஆம் வசனத்தை இங்கே படிக்கும் பொழுது தினந்தோறும் இந்த வேலையை செய்து கொண்டிருந்ததாக நாம் படிக்கிறோம். And Paul was not alone in this matter, but all those apostles who preceded Paul were also daily preaching the word of God with zeal, as we read in Acts 5:42. படிங்கள் அப்போஸ்தலர் 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் வீடுகளிலேயும்
பிரசங்கித்து இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். They went from house to house every day and preached that Jesus is Lord. இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். They preached Jesus Christ every day. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த எக்கால சத்தம் என்று சொல்லுகிறது ஒரு மனுஷன் அல்லாஹ் தேவனுடைய பிள்ளை மறுபக்கத்திலே சபையானது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தேவன் என்று பிரசங்கித்துக் கொண்டே அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். this sound of the trumpet is that every individual and the church as a whole must preach Christ every day. உலகம் முடிகிறது வரையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நாசியில் சுவாசம் இருக்கிற வரையிலும் அவன் கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டே அறிவித்துக் கொண்டே முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். Till the end of the world, as long as a man has breath in his nostrils, he should continue preaching Christ that he is God. இயேசு தான் இரட்சகர், அவர்தான் தேவன் என்று உறுதியாய் சொல்லத்தான் வேண்டும். அதுவே உண்மை. You have to be bold in claiming that Jesus is Savior, for that is the truth. இயேசுவும் ஒரு தேவன் என்று அல்ல, இயேசு தான் தேவன். It is not that Jesus is also a God, Jesus is God. அதை உறுதியாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தலை போனாலும் தைரியமாய் சொல்ல வேண்டும். Every child of God has to proclaim this boldly, even if his head has to be cut off. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே இல்லை என்பது சத்தியமே. It is the truth that under heaven and upon the earth there is no other name besides the name of Jesus. எல்லா மனுஷருக்கும் இரட்சகராக தேவன் கிறிஸ்துவை ஏற்படுத்தி இருக்கிறார். For God has made Christ King and Lord and Savior for all men. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இல்லவே இல்லை. No one besides Jesus has the power to impart salvation or the forgiveness of sins or the privilege of entering into the kingdom of God. இந்த காரியம் அருமையானவர்களே எக்காலம் போல் இந்த மலையிலே அது ஒலிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. This truth must be proclaimed on the top of the mountain like a trumpet. இது பரலோகத்தின் கட்டளையாயிருக்கிறது. For this is the commandment of heaven. ஒருமுறை அதிகாரிகள் எல்லாரும் அப்போஸ்தலர்களே சொன்னார்கள், அந்த நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசக்கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டார்கள். Once the government authorities commanded the disciples not to preach that name again, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? what did the apostles reply? தெய்வத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? They said, should we obey God or you? நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? Shall we obey God or shall we obey you? சகல அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. For every power is ordained of God. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. Without God there is no power. அதிகாரங்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். It is God who appoints powers. அதிகாரத்துக்கு மேலே ஒரு அதிகாரம் உண்டு. But there is a power above all powers. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் ராஜாக்களை தள்ளுகிறவரும் ஆகிய ஒரு தேவன் உண்டு. There is a God who appoints kings and dethrones kings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நேபுகாத்நேச்சார் அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. The time came when Nebuchadnezzar had to realize this truth. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிற நேரத்திலே When we read the book of the prophet Daniel, அவனுடைய புத்தி தெளிஞ்ச பிற்பாடுதான் அதை சொல்லுகிறான். it was only when he came to himself that he said this. முதல்ல அவனுக்கு புத்தி இல்லாம போச்சு. First time he was not sane. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 4ஆம் அதிகாரத்துடைய 36ஆம் வசனம் படியுங்கள். Chapter 4 verse 36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருக்கு முன்னே உயர்த்தினது தன்னை. Before this he was exalting himself. முதல்ல நான் கட்டினது, நான் பண்ணினது, நான் செய்தது, என்னால முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் சொல்லுகிறான், இப்பொழுது பரலோகத்தின் தேவனை புகழுகிறேன். Till now he said, I built, I did, I accomplished. But now he says, I exalt the God of heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் புத்தி தெளிந்த போது, But when his reason returned to him, அப்போ தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்களும் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்துகிறவர்களும் தங்களை தாங்களே மிகைப்படுத்துகிறவர்களுமே எல்லாம் புத்தி இல்லாதவர்கள். so those who exalt themselves, those who think themselves great, those who reveal themselves are those who have no reason. சபையிலே ஒரு எக்காலம் துணித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் கிறிஸ்துவே இரட்சகர். A trumpet is sounding in the church, and that is Christ is Savior. அவராலே அல்லாமல்
வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதே அந்த பலத்த எக்கால சத்தம். The trumpet proclaims loudly that besides him, outside of him, there is no salvation. தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் நாங்கள் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். And we, the children of God, cannot but proclaim this truth. And in season and out of season, we have to proclaim this truth. உலகத்தின் முடிவு வரையிலும் இந்த சுவிசேஷமானது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். This truth has to be proclaimed to the people till the end of the world. ஆகவே அனைத்து தேவ ஜனங்களே, அனைத்து தேவ ஊழியர்களே, எந்த வல்லமைக்கும் அஞ்சாமல் இயேசுவை பிரசங்கியுங்கள். Therefore, O people of God, therefore every servant of God, do not stop and step back, but preach Jesus. இயேசுவின் நாமத்தை உரைக்க ஒருவரும் பயப்படாதிருங்கள். Do not be afraid to proclaim the name of Jesus. அந்த வானாதி வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிற நாமத்துக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா மறுபடியும் சொல்லுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எக்கால சத்தம் வல்லமையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. There the trumpet sounded exceeding loud. தேவனுக்குமே உண்டாகட்டும். Glory be to God. ஐந்தாவதாக நாம் பார்க்கிற நேரத்திலே Fifthly, 18வது வசனத்தில் in verse 18, சீனாய் மலையில் அக்கினியில் இறங்கினபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he descended in a smoke on Mount Sinai. சீனாயிலே கர்த்தர் அக்கினியில் இறங்கினாராம். Lord descended upon it in fire. இந்த சம்பவத்தை பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற நேரத்திலே அது இன்னும் தெளிவாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். Writing to the Hebrews, the writer speaks even more clearly about this. 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அக்கினி பற்றி எரியக்கூடியதான ஒரு சூழ்நிலை பற்றி அங்கே சொல்லுகிறார். We read in chapter 12 about an instance where fire was burning. 18ஆம் வசனத்திலே இருந்து 20ஆம் வசனம் முடிய படிங்க. Verse 18 onwards. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அக்கினி பற்றி எரிகிறதுமான மலை, A mountain where the fire burned. இந்த மலையிலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. In that mountain fire was burning. இந்த அக்கினியிலிருந்து என்னதான் உண்டானது? What came out of that fire? உபாகமம் 4ஆம் அதிகாரத்துடைய 33 36 வசனத்தை படிக்கும் பொழுது Deuteronomy 4:33 and 34. அந்த அக்கினியிலிருந்து கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டது. The voice of God proceeded from the fire. படிங்கள். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான வார்த்தைகளை கேட்டாய். You heard his voice coming out of the fire. அருமையானவர்களே, அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அக்கினியிலிருந்து என்ன உண்டாகிறது என்றால் வார்த்தை வெளிப்படுகிறது. Beloved, when the fire is burning, it is the word of God that comes out of it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி என்றால் அக்கினி எரிந்தால் ரெண்டு அனுபவங்கள் உண்டு. அவனுக்கு கீழே அடுத்த அனுபவம் சொல்லி இருக்கிறது. இந்த அக்கினியில இருந்து முதலாவது வார்த்தை வந்து கொண்டிருந்தது. From the fire there are two experiences, and the first of it is the word comes out of the fire. இந்த அக்கினி தான் என்ன? What is this fire? இது பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறது. It shows the abiding experience of the Holy Spirit in the church. சபை என்கிற ஒன்று இருக்குமானால் ஆவியானவர் அக்கினியாக அங்க எரிந்து கொண்டே இருப்பார். If there is something called the church, then the Holy Spirit will be burning constantly there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறான், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். John the Baptist said, I indeed baptize you with water, but he that cometh after me, he shall baptize you with the Holy Ghost and with fire. அக்கினியானது அனைத்தையும் எரித்து சாம்பலாக்குறது, தன்மையை மாற்றுகிறது. Fire is capable of burning anything to ashes, of changing the state of matter. உபாகமம் 5ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனத்திலேயும் நாம் அந்த சத்தியத்தை படிக்கிறோம். You read this truth again in 5:26 of Deuteronomy. அக்கினியின் நடுவிலே இருந்து உண்டான சத்தம், the voice that proceeded out of the midst of the fire. அருமையானவர்களே, இதிலே இருந்து தேவ ஆவியானவர் சபைக்குள்ளே இருந்தால் அக்கினியிலிருந்து வார்த்தை வந்து கொண்டே இருக்கும்.
From this we understand, beloved, that if the Spirit of God is in a church, the word will come from the fire. அக்கினியிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி தண்ணி மாதிரி இருக்குமா? The word that comes out of the fire, will it be like water? அக்கினியிலிருந்து வருகிற வார்த்தை அக்கினி போலதான் இருக்கும். The word that comes out of the fire will be like fire. ஆகவே தான் எரேமியா சொல்லுகிற அந்த வார்த்தை எனக்குள்ளே அக்கினியை போல் எரிந்து கொண்டிருக்கிறது என்று. That is why Jeremiah says, the word of God burned in me like fire. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இது சபைக்குள் கர்த்தர் கொடுக்கிற தூதாய் இருக்கிறது. This is the message that God gives in the church. இதுதான் சபையை வந்து மறுரூபப்படுத்தக்கூடியது. This is what transforms the church. அக்கினி அல்லாவிட்டால் அபிஷேகம், அபிஷேகத்தினாலே ஆவியானவராலே வருகிற சத்தியங்களும். It is the truths that comes from the Holy Spirit through the anointing. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் தம்முடைய ஊழியர்களையும் கூட இந்த அக்கினி ஜுவாலைகளாக வைத்திருக்கிறார். That is why God has kept his servants as flames of fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் அக்கினியாய் இருக்கிறார். God is fire. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. The Bible says that he is a consuming fire. பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியாய் இருக்கிறார். The Holy Spirit is fire. குமாரனும் கூட ஒளியாய் இருக்கிறார் என்று சொன்னால் ஒளி எங்கே இருந்து வரும் என்று கேட்டால் அக்கினியில் இருந்து தான் வரும். The Son of God, he is called the light. The light proceeds from the fire. திருத்துவ தேவனே அக்கினியாய் இருக்கிறார். The triune God is fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன அக்கினி அது? What fire is that? மனுஷனுடைய பாவம், தீமை, அசுத்தம் இவைகளை அழிக்க கூடியதான அக்கினி. A fire that is able to destroy the sin, the evil and the filth of man. ஆயினால் தான் அருமையானவர்களே, சபைக்குள்ளே ஒரு மறுரூபமாகுகிற வேலை நடைபெறுகிறது. That is why, beloved, a work of transformation takes place in the church. ஜனங்கள் தங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், மாம்சீகமான சுபாவங்களில் இருந்து மாறி தெய்வீக சுபாவத்தினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். The own natures of the people, the carnal natures that are in their lives are changed and they grow in the divine natures. உன்னுடைய சபையிலே அக்கினி இருக்கும், ஆனால் நிச்சயமாகவே அந்த அக்கினியில் இருந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். If there is a fire in your church, then the word will certainly proceed from that fire. நீ அக்கினிக்குள்ள இருந்தால் அந்த அக்கினியின் நடுவில் இருந்து அக்கினி போன்ற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். If you are in the fire, then from the midst of the fire you will see words that proceed like fire. அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷரும் எதிர்த்து நிற்க கூடாத தேவ ஞானம் உள்ளவைகளாய் இருக்கும். And it is that those are the words that are full of the wisdom of God. அந்த வார்த்தைகள் தான் எல்லா மனுஷரையும் கீழ்ப்படிய பண்ணத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கும். It is the voice of God that has power, that is able to subdue and bring into captivity every man. ஆகவே தேவனுடைய சபையிலே ஜனங்களை மறுரூபப்படுத்தக்கூடியதான தூதுகள் ஆவியானவரிலே இருந்து, தேவனிலே இருந்து அது வந்து கொண்டே இருக்க வேண்டும். So messages that are able to transform man should keep on coming from God, from the Spirit of God. அது மனிதனுடைய அறிவு மண்டலத்திலே இருந்து வர வேண்டியதல்ல, அது ஆவியானவர் மூலமாய் வர வேண்டியது. That message proceeds not from human intellect but comes from the Spirit of God. சபையை நடத்துகிறதான தேவனுடைய ஊழியர்களே, இங்க கூடியிருக்கிறவர்களே, servants of God who lead the church, those who are assembled here, உங்களுடைய மலை அக்கினி பற்றி எரிகிறதோ? is fire burning in your mountain? உங்களுடைய ஊழியத்திலே அக்கினியை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ? Are you able to experience fire in your ministry? எந்த மனிதனையும் அந்த அக்கினி பிரகாசிப்பித்துக் கொண்டே இருக்கிறார். That fire is able to kindle any man. அதுவே எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேர்ந்தவனாய் நிறுத்துகிற ஒரு தூது. It is a message that is able to present every man perfect in Christ Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அக்கினியில் இருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். God spoke from the fire. அடுத்தபடியாக அந்த அக்கினியில் இருந்து என்ன உண்டாகுது? அடுத்து படிக்கும் பொழுது Next, what do we read there? மலை முழுவதும் புகைக்காடாய் காணப்படுகிறது. The whole mountain was covered with smoke. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புகை எப்படி என்றால் தான் உண்டாகும்? புகை எப்படின்னா வரும்? What smoke comes from where? அங்கே உண்டானது புழுதி அல்ல, புகை. It was not dust but smoke. சில சந்தர்ப்பத்திலே புழுதி எல்லாம், அந்த காத்தடிச்சு புழுதி எல்லாம் சேரும் பொழுது புகை மாதிரி இருக்கும். Sometimes there is an appearance of smoke when there's a lot of dust in the air. சுழல், அதாவது புயல் காற்று அடிக்கிற நேரத்திலே குப்பைகள் எல்லாம் பறந்து போகும் பொழுது புயல் மாதிரி இருக்கும், புகை மாதிரி இருக்கும். When a storm blows, it kicks up a lot of dust and it appears like smoke. அது அக்கினியிலே இருந்து வருகிறது அல்ல, காற்றிலே இருந்து வருகிறது. But that dust does not come from the fire, it comes from the wind. பொதுவாக சொல்லுவாங்க,
நெருப்பு இல்லாம புகை வருமா ஐயா என்று கேட்பாங்க. Usually they ask where there is no fire, there is no smoke. அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், நிச்சயமாய் நெருப்பு இருந்தால் புகை உண்டாகத்தானே வேண்டும். So from that we understand if there is a fire, there will be smoke also. அக்கினி இருந்தால் புகை வர வேண்டுமே. If there is fire, there must be smoke. அந்த புகைதான் என்ன? What is that smoke then? வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை படியுங்கள். Revelation 8:5. அப்படியே பரிசுத்தவானுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பரிசுத்தவானுடைய ஜெபமானது தூபத்திற்கு புகைக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 4, the prayer of the saints is compared to the smoke of the incense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்தவான்களாகிய தேவ ஜனங்களுடைய ஜெபம் அது ஒரு தூபம் போல் புகை போல் அது எழும்பிக் கொண்டிருக்கிறது. Prayer of the saints is like incense and goes upwards like smoke. இந்த மலையிலே அக்கினி இருக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையிலே அக்கினி இருக்குமானால், உன் சபையிலே அக்கினி இருக்குமானால், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அக்கினி இருக்குமானால் புகை எழும்பிக் கொண்டே இருக்கும். If there is fire on the mountain, fire in your life, fire in the church, fire inside you, then smoke will be ascending too. அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமானால் நிச்சயமாகவே புகை மண்டலத்தை நீங்கள் காணலாம். If the fire is constantly burning, then you shall surely see a cloud of smoke. அந்த சீனாய் மலை எங்கு பார்த்தாலும் புகை காடாகவே காணப்படுகிறது. Wherever you look on the Mount Sinai, it is covered with smoke. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அல்லாஹ்தால் அந்த மலை முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது. In other words, the whole mountain is full of the presence of God. தேவனுடைய மகிமையினால் அந்த மலை முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. The mountain is filled with the glory of God. ஒரு மனிதனுக்குள்ளே தேவ ஆவியானவர் எரிந்து கொண்டிருப்பாரானால் நிச்சயமாகவே அவனுக்குள்ள ஒரு ஜெப தூபம் எழும்பிக் கொண்டே If இருக்கும். the Spirit of God burns as fire in a man, certainly the smoke of prayer will ascend from his life. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருப்பாரானால் அவர் அமைதியா இருக்க மாட்டார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார். If the Holy Spirit is in a man, he will not remain silent, but he will make intercession with groanings that cannot be uttered. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் அமைதியா இருக்கவே முடியாது. அவன் ஓயாமல் ஜெபித்துக் கொண்டே அந்த ஜெபத்தில் தன்னுடைய ஜீவனை ஊற்றிக் கொண்டே இருப்பான். When the Holy Spirit is in a man, that man cannot remain silent, but he will go on praying, for the Holy Spirit will pour out that spirit upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டுமானால், தேவ சமூகத்தை அனுபவிக்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக உருவாக்கப்பட வேண்டுமானால், தெய்வத்தை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த ஜெப வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டியெழுப்புங்கள். Beloved, if you want success in your life, if you want your life to be sweet and successful, then build up this prayer life in you. ஜெப ஜீவியம் இல்லாத ஒரு மனுஷன் வனாந்தரத்திலே கரளையாய் போன ஒரு செடியை போல அவன் காணப்படுவான். A man who has no life of prayer is like a withered tree in the wilderness. அவனிடத்தில் எவ்வளவுதான் விசேஷிக்கப்பட்ட தாளந்துகள் வரங்கள் இருந்தாலும் ஜெப ஜீவியம் அவனுக்குள்ள இருந்தால் இல்லை என்றால் சீக்கிரத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பட்டு போய் விடுவான். If a man might have many talents and gifts, but if he does not have a life of prayer, very soon he will go dry. ஆகவே இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இல்லை என்றால் அருமையானவர்களே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அக்கினி இல்லை. Beloved, therefore, if you do not have this experience, understand well, the fire is not in you. அக்கினி இல்லை என்றால் ஆவியானவர் இல்லை என்ற அர்த்தம். The fire is not in you means the Holy Spirit is not in you. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் அவர் அக்கினியா இருந்து உனக்குள்ளே எரிந்து கொண்டே இருப்பார். If the Spirit of God is in you, then he will be in you burning as fire. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நெருங்கி இருக்கும் காலத்திலே, In these days that are near the coming of the Lord, அதாவது பொதுவாக ஒரு ஊழியம் செய்ய வேண்டுமானால் எல்லாராலும் முடியாது, ஆனால் எல்லாராலும் முடியக்கூடிய ஒரு ஊழியம் உண்டு. now when we speak about ministry,
not all can do this ministry, but there is a ministry that all can do. இப்போ இன்டர்பிரட் பண்ணணுமானால் எல்லாரால முடியாது, அது சிலருக்கு தான் அது முடியும். Now to interpret, all cannot interpret, only some can do it. சங்கீதம் வாசிக்க வேணுமானால், மியூசிக் வாசிக்க வேணுமானால் அது எல்லாரால முடியாது, அதற்கு சிலர் உண்டு. To sing or play musical instruments, all cannot do, there are some who are appointed. இதுபோல சில குறிக்கப்பட்ட ஊழியங்கள் குறிக்கப்பட்டவர்களால்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. Therefore there are certain ministries which can be done by certain, not by all. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் செய்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று கேட்டால், ஜெபம் என்கிற ஒன்று எந்த மனிதனுக்கும் செய்யலாம். But one of the greatest accomplishments of the God of heaven in ministry is that he has given us a ministry called prayer that every man can do. அதாவது யாராவது தவறு செய்தால், ஒரு குற்றவாளிகளானால் சபையின் ஒழுங்கின்படி நீ 6 மாசம் ராப்போஜனம் எடுக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். Usually if a person does something wrong in the church, he is abstained from taking communion for 6 months. சில காரணங்கள் நிமித்தமாக இவ்வளவு நாட்கள் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுப்போம். Or we take punitive measures and ask him to stay away for so many days. ஆனால் என்ன ஆனாலும் ஒரு காரியம் நாங்கள் சொல்ல முடியாது, ஜெபம் பண்ணாதே என்று மாத்திரம் சொல்ல முடியாது. But we will never tell him not to do one thing. We will never say don't pray for so many days. அது முழுவதும் அவர்கள் தேவனோடு செய்யக்கூடிய ஒரு காரியம். For it is something that he has to do with God. தெய்வத்தோடு பேசுகிற ஒரு பகுதி. It is his conversation with God. தெய்வத்துக்கிட்ட பேசாதேன்னு யார் சொல்ல முடியும்? How can someone tell don't speak to God? தெய்வத்தை பார்க்கலும் பெரியவன் தான் சொல்லணும். Only someone greater than God can do it. தெய்வத்தை பார்க்கலும் பெரியவங்க யார் இருக்கிறாங்க? And who is greater than God? ஒருவருமே கிடையாது. No one. ஆகையினால் நண்பர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யவில்லை என்று ஒருவேளை சொல்லலாம், ஆனால் நீ ஒன்று செய்யலாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். Beloved, understand this one thing. You may say, I have done nothing for God, but there is one thing you can do. You can pray incessantly. இடைவிடாமல் எப்பொழுதும் நீ ஆண்டவருக்கு முன்பாக ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கலாம். You can pray without ceasing all the time for the people in the presence of God. இந்த ஒரு காரியத்தில மாத்திரம் யாரும் குறுக்கிட முடியாது, யாரும் தலையிட முடியாது. No one can intercept you in this matter. No one can interfere in this one matter. தெய்வத்தோடு நெருங்குவதற்கு யாரும் ஒரு மனிதனை தடை செய்ய முடியாது. No one can hinder a man from getting close to God. ஒருவேளை வீட்டிலே இருக்கிற வாயை திறக்காதேன்னு சொல்லலாம், ஆனால் இதயத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க இதயத்தை திறக்காதேன்னு சொல்ல முடியுமா? Perhaps someone in your house might say don't open your mouth and pray, but you can certainly open your heart. No one can stop you from doing சில that. புருஷர்கள் மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், தொந்தரவு பண்ணாத, வாயை திறக்காத, சத்தம் போடாத, எப்படி சொல்லலாம்? Some husbands tell their wife don't cause trouble, don't open your mouth. இதயத்திலே பேசாதேன்னு சொல்ல முடியுமா? இதயம் உள்ளதானே இருக்கிறது, அது யாருக்கும் கேட்காது. Can they say don't speak in your heart, but the heart is inside, no one can hear it? இதயத்தின் மூலமாக ஆண்டவரோடு நெருங்கிக் கொண்டே இருக்கலாம். You can go on communicating to God from the heart. இதயத்தை காண்கிறவர் ஒருவர் தேவன் மாத்திரமே. God is the only one who can see into the heart. ஆகவே அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல வழியை, ஒரு திறந்த வாசலை உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So within you, through the Spirit of God, God has placed a good way, an open door in your life. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே இந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கட்டி எழுப்பும்படியாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். Therefore you must endeavor to build up these experiences every day in your life. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அக்கினி பற்றி இருந்து கொண்ட இந்த பிற்பாடு, After this fire burned, நாம் 19ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில் reading verse 19, எக்காள சத்தம் மிகவும் வரவர வல்லமையாய் தொனித்தது. the voice of the trumpet started crescendoing, became louder and louder. எக்காள சத்தம் வரவர வல்லமையாய் தொனித்தது. The sound of the trumpet increased. அதாவது நான் முதல்ல சொன்னேன், ஒரு விடுதலையின் சுவிசேஷம். I told you in the beginning there is a gospel of deliverance. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் மீட்பர் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பது. I told you in the beginning that this shows our announcing to the world that God is the Redeemer and the Savior. ஆனால் எக்காள சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. But the sound of this trumpet became louder and louder. இது வரவர மிகவும் பலமாய் தொனிக்கக்கூடிய சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்துள்ள சத்தியங்களை உலகத்திற்கு ஜனத்திற்கு அறிவிப்பது. The trumpet sound getting louder and louder speaks about announcing to the world the truths about the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. The church has the responsibility of announcing to the world truths concerning the second coming of Christ. அது சிலர் சொல்லுகிறது போல, வருகிறவர் சொன்னாரே, வருவேன் என்று சொன்னாரே,
இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறார்கள். Some people say, he said he is coming, but where is the promise of his coming? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் நூற்றாண்டு காலத்திலேயே இயேசு கிறிஸ்து வருவதாக சொன்னார். இன்னும் வரவே இல்லை. இப்பொழுது நீங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். Jesus said in the first century itself that he is coming, but he still hasn't come, and you keep preaching the same thing. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து முதலாம் நூற்றாண்டு காலத்துல வரல. ஆனால் ஏன் அன்றைக்கு அப்படி வர்றேன்னு சொன்னார்? Beloved, Jesus did not come in the first century, but then why did he say that he would come? அப்படி நாங்க அன்றைக்கு அந்த காலத்துல ஜனங்களை ஏமாத்தி இருந்தாரா? Does it mean that he disappointed the people of those times? வரலாம் வரலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலமா வருஷமா ஏமாத்தி இருக்கிறாரா? He said, I will come, I will come. Was he fooling the people of those days? அப்படிதானே நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? Don't you all think that way? அப்படித்தானே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். Don't people say that these days? இது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான காரியமாக இருக்கிறது, வருவேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவரும் சொல்றாராம், வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரை காணலையே. Some kind of blind belief. These people preach that he said that, but he has not come. அப்ப அவர் சொன்னது பொய்யா? Did he lie? எதற்காக அப்படி சொன்னார்? Why did he say this? அருமையானவர்களே, வருவேன் என்கிற ஒரு சத்தியம் அவளுக்கு அறிவிக்கவில்லை என்றால் அந்தந்த காலத்துள்ள ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. Beloved, if he did not announce his coming at that time, the people of those times could not have been prepared for his coming. முதலாம் நூற்றாண்டு காலத்தில் வருகை குறித்துள்ள சத்தியம் அறிவிக்கப்படாவிட்டால் அந்த ஜனங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய முடியாது. If the people of that first century were not given the truth about the coming of the Lord, they could not have attained the perfection of Jesus Christ. கிருபையில் காலத்தில் உள்ள ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஜீவித்த எல்லா மனிதரும் வருகை குறித்துள்ளான ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும். Every saint living in the grace period, every saint of every year of the grace period must have a knowledge about the coming of the Lord. ஆகவே சபை உண்டான காலத்திலிருந்து சபை எடுத்துக் கொள்ளப்படும் காலம் வரையிலும் அவருடைய வருகையை குறித்து மிகவும் பலமாய் அறிவிக்க வேண்டும். Therefore, from the time the church was inaugurated till the time the church is caught up, the truth about the coming of the Lord must be strongly preached. சபையினுடைய We have to continue preaching about the coming of the Lord. The preaching has to go on, and it must have started at the beginning of the church, and it should continue till his coming. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? How will they hear if there is no preacher? அனுப்பப்படாவிட்டால் எப்படி தான் பிரசங்கிப்பார்கள்? And if they are not sent, how will they preach? இந்த மாலை நேரத்திலும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற சத்தியத்துடைய முக்கிய நோக்கம் என்னவெனில் நீங்கள் யாவரும் நானும் அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். Beloved, the chief purpose of this preaching this evening is that you all and I should get ready for the coming of the Lord. இவைகள் ஞானார்த்தமுள்ளவைகள். அந்த சீனாய் மலையில் ஒலிக்கிற அந்த எக்கால சத்தம் வர வர பலமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிற எக்கால சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்துள்ள சத்தியங்களே. The trumpet sound waxed louder and louder as time passed. These things are an allegory. It means that the truth of the coming of the Lord has to be preached. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையானது மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்குள் நாம் இப்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறோம். Beloved, the coming of the Lord is getting nearer and near. We have been brought to a place where we have really to get ready for his coming. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாழ்க்கையிலே ஒரு படிப்படியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். மனிதர்களும் தங்களை அந்த பருவத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். We see people preparing themselves. Initially the parents prepare the children little by little till finally the children attain a stage when they are able to prepare themselves. அவருடைய குழந்தை பருவத்திலே அவளை படிப்புக்காக அவளை ஸ்கூலுக்காக அவளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். In their childhood the parents prepare them for school. ஒரு வாலிபத்தில் வரும்பொழுது ஒரு கல்லூரி வாழ்க்கைக்காக அவளை When ஆயத்தப்படுத்துகிறார்கள். they pass out of school, they are prepared. The parents prepare them to enter into college. அது முடிந்த பிற்பாடு அவளை ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக ஒரு உத்தியோகத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். After that, they prepare themselves for a job. இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் மனுஷனுக்குள்ளே ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. So in every stage of man's life, there is a preparation. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு ஒரு ஆயத்தம் அவசியமாய் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும்.
வேண்டும். Realize there is also a preparation in spiritual life. ஆகையால்தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். That is why St. John heard this voice. His wife has made herself ready. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகைக்குள்ளான நம்பிக்கையானது நம்முடைய உள்ளத்திலே பெருகும்படியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let us all raise our hands and praise God that this hope of His coming might increase and abound in our life. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் When this voice sounded, எக்கால சத்தம் மரமரமாய் பலமாய் தொனித்த போது, as the trumpet sounded louder and louder, மோசே பேசினான். Moses spoke, தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்து கொண்டே இருந்தார். and God answered him by word of mouth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே அந்த சத்தத்தை கேட்டு அவன் சலித்து போகவில்லை, ஆண்டவரோடு பேசிக் கொண்டே இருந்தான். When Moses heard that sound, he was not tired. He communicated with God. இதிலே இரண்டாவது பயணம் முடிகிறது. With this, the second journey comes to an end. 20ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில் Reading verse 20. அடுத்து மறுபடியும் மோசேயை கர்த்தர் மலைக்கு கூப்பிடுகிறார். Once again, God calls Moses to the top of the mount. படியுங்கள் 20ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது மூன்றாம் முறை மோசே சீனாய் மலையில் ஏறி போகும் பொழுது ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிற முக்கியமான காரியத்தை நாம் நினைவில் கொண்டு வருவோம். Now we will bring into mind certain important things that God told Moses when Moses ascended the mount for the third time. அதாவது 21ஆம் வசனத்திலேயும் நீங்கள் 24ஆம் வசனத்திலேயும் படிக்கும் பொழுது ஜனங்கள் தங்களுடைய எல்லையை கடந்து வராதபடிக்கு அவர்களை உறுதியாய் எச்சரிக்கும்படி சொல்லுகிறார். Verse 21 to 24, God gives them strict rules that they should not cross the boundary. அவர்களுக்கு ஒரு எல்லை வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை விட்டு அவர்கள் அந்த எல்லையை கடந்து அந்த கோட்டை கடந்து வரக்கூடாது. They were given a line of demarcation beyond which they were not to come. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு. The reason was lest they be destroyed. தங்களுக்குள்ளே சங்காரம் உண்டாகாதபடிக்கு தங்களுடைய எல்லைகளை விட்டு அவர்கள் கடந்து வரக்கூடாது. Set bounds upon the mount that they be not transgressed, lest they be destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு எல்லை குறியை கர்த்தர் அங்கே குறித்து விட்டு சொல்லுகிறார் என்றால் ஜனங்களுக்குள்ளே சங்காரம் வரக்கூடாது, அவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். So to prevent the people from being destroyed, that the people might be preserved, God draws a line, a boundary, a limit. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. பிரியமானவர்களே, இந்த எல்லை என்பது என்ன? Beloved, what is this limit? நீங்கள் ரோமர் கழுவும் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிற நேரத்தில் When you read verse 3 of chapter 12 of Romans, ஒவ்வொரு மனிதனும் தங்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களிலே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். St. Paul writes to the Romans and says, every man in his spiritual experience must think soberly. எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி ஒருவரும் எண்ணக்கூடாது. A man should not think of himself more highly than he ought to think. தேவன் அளித்த கிருபைகளிலே, தேவன் தந்த அந்த அனுபவங்களிலே அவர் உண்மையுள்ளவர்களாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Through the grace that God has given each man, he should be faithful and he should think soberly. தேவன் பகிர்ந்த விசுவாச அளவில் அவர்கள் காணப்பட வேண்டும். And they should work according to the measure of faith that God has given to them. தங்களுக்கு கடாத காரியத்திலே தலையிட்டு மிஞ்சின காரியங்களிலே தலையிட்டு அவர்கள் அழிந்து போக கூடாது.
They should not be destroyed, putting their head into things that are beyond them. ஆவிக்குரிய இந்த உலகத்திலே அநேகர் அழிந்து போவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தங்களுடைய எல்லைகளை விட்டு ஜனங்கள் போகிறார்கள். The reason why many people are destroyed in their spiritual life is that they cross the boundary. அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளரும்படியாய் முன்னேறக்கூடாது என்று அல்ல. It does not mean that we should not progress spiritually in our life. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேறும்படியாக நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்களோ அது நல்லது. You can go on taking measures and making efforts to progress in your spiritual life. That is good. இயேசுவை போல நாம் ஆகலாம். ஆனால் சில வரங்கள் தாளந்துகள் பெற்ற ஆட்களை பார்க்கும் பொழுது அவர்களை போல் நான் ஆக வேண்டும் என்று சொல்லி அதுபோல வேஷம் போடக்கூடாது. Now we can become like Jesus, but looking at some gifted and talented people, we should not try to become like them. அவர்கள் அல்லேலூயா சொல்லுகிற மாதிரி தான் இவர்களும் சொல்லுவார்கள். They will say what these people say. அவர்களிலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் காப்பி அடிக்க கூடாது. அதே மாதிரி ஆக்ட் பண்ண கூடாது. Don't try to emulate those who are above. Don't try to copy them. இன்னைக்கு உலகத்திலே சுவிசேஷ உலகத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு சகோதரர் கடந்த ஆண்டிலே கெலிசில் இருந்த வேதபாடம் முடிந்தவுடன் நான் சொன்னார், ஒரு பிரபலமான சுவிசேஷகருடைய பெயரை சொல்லி, ஐயா நான் அவரை போல் ஆக வேண்டும், அவரை போல எனக்கு ஒரு இது சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும், எனக்கு ஜாம் பண்ணுங்கன்னு சொன்னார். In the evangelistic world, many people are making this mistake. Last year, after the Kelly's Bible studies, one man approached me and said, he mentioned the name of a popular preacher and said, I want to be like him, I want to preach like him, please pray for me. அவரை போல எனக்கு ஒரு உயர்ந்த நிலையில வர வேண்டும். I want to be on top like him. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் எந்த அளவுல உயர்ந்தவராய் இருக்கிறாரோ தெரியாது. But I don't know how much on top he is in God's sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான நண்பரே, உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற பெயர் பெற்ற ஒரு மனிதனை போல ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ இயேசுவை போல் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Beloved, God does not want you to become popular like any man in this world. He wants you to become like him. அதுதான் இந்த கனைக்குடைய வாழ்க்கையிலே ஆபத்தாய் முடிகிறது. எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி அவர்கள் எண்ணி போகிறார்கள். This is the dangerous thought of some people. They think more highly than they ought to think. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை படிக்கும் நேரத்திலே அங்கே தேவன் சரீரத்தின் அவயவங்களை வைத்ததாக சொல்கிறார். We see in 1 Corinthians chapter 12 verse 18, God had set the members in the body. படியுங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். God had set the members, every one of them in the body, as it had pleased him. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்திருக்கிறார். God has placed each member in the body according to his will. இப்பொழுது கண்ணை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறார். God has placed the eye where the eye should be. காதை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறார். God has placed the ear where the ear should be. இந்த காது சொல்லுகிறது, கண்ணு எப்ப பார்த்தாலும் முன்னுக்கு தான் இருக்குது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களே, நான் என்ன கொண்டு முன்னுக்கு உட்கார வைக்கலன்னு சொல்லுகிறது. என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்றார். The ear thinks now the eye is always in the forefront. I need a chance to be in front. The ear is thinking more highly than it ought to think. என்ன ஏன் ஓரம் கட்டி வச்சிருக்கு, ஓரத்துல வச்சிருக்கு, சைடுல வச்சிருக்கணும், இந்த காது சொல்லக்கூடாது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இந்த காதை இந்த ஓரத்துல வச்சிருக்கிறார். The ear should not complain saying, why have they put me in the corner? For God according to his will has put it into the corner. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கால் சொல்லுகிறது, ஆயுசு காலமெல்லாம் நான் தான் இந்த உடம்ப சுமந்துகிட்டு நடந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது, கொஞ்ச காலம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, என்ன கையாய் மாத்துங்கன்னு சொன்னாலே எப்படி இருக்கும்? If the leg says all through the lifetime of a man, I am bearing the whole weight of the body, I need some rest, let me become the hand, what will happen? பிரியமானவர்களே, சிலர் ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டுள்ளாய் இருக்கிறார்கள், கனம் பண்ணப்பட்டுள்ளாய் இருக்கிறார்கள் எண்ணி அதை போல் நான் ஆக வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. Beloved, there are some people who are placed in a position of honor. Don't think that you must become like that. உன்னுடைய ஸ்தானம் ஒன்று உண்டு, தேவன் அந்த ஸ்தானத்தில் உன்னை வைத்திருக்கிறார். There is a place for you. God has kept you in that place. அந்த ஸ்தலத்திற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். You have been called for that place. ஆதியாகமத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அழைத்துக் கொண்டு வந்து தோட்டத்திலே
வைத்ததாக சொல்லி இருக்கிறார். We see in Genesis how God called Adam and Eve and placed them in the garden. தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவன் அவளை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லி இருக்கிறார். The Lord God took the man and put them in the garden to dress it and keep it. ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது 2 அதிகாரம் 15 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு இடத்திலே வைத்தார். He put him there in the garden. அந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். They should be there in that place. அதை விட்டு போகிறதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஆபத்து. Leaving that place is the danger of their life. தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். God has called you, brought you and put you in a place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அவர்களோ தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டார்கள். But they left that place. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிறது. தேவன் வைத்த இடத்தில் இருப்பதே. The blessing of your life and the place where God is really glorified in your life is in your remaining in the place that God has kept you in. தேவன் உன்னை வைத்திருக்கிற நிலையில் நீ இருப்பதே. You have to be there in the state that God has placed you. ஆகவே ஒரு மனுஷனை போல் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதபடிக்கு, ஒரு தாளந்துகளும் வரங்களும் உள்ள ஒரு மனுஷனை போல் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதபடிக்கு, மற்றவருடைய ஸ்தானங்களை செய்யாதபடிக்கு தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் இருங்கள். So don't lust after other people's position. Don't try to emulate other people who are gifted and talented, but remain in the place that God has kept you. ஆனால் ஒரு காரியம், உண்மையான காரியம், But there is one truth. என்னது? What is that? நீங்கள் வாஞ்சிக்கலாம், You can desire, நீங்கள் பிரயாசப்படலாம், you can labor, அதற்காக ஜீவனை you கொடுக்கலாம். can even give your life for அது it. என்ன? What is that? இயேசுவை போல் ஆகும்படியாக. To become like Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்தில் புகழ்பெற்ற மனுஷனை போல் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள். Don't try to become like some popular man in this world. ஆகவே தான் ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், உறுதியாய் எச்சரி. That is why God told Moses, tell this to them strictly, warn them. உறுதியாய் நீ அவளை எச்சரி. அவள் எல்லைகளை விட்டு, அவனுடைய ஸ்தானங்களை விட்டு புறப்படாதபடிக்கு உறுதியாய் எச்சரி. Warn them strictly. Let them not cross the boundary. Let them stay within their limits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே இந்த காரியத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் காணப்பட So வேண்டும். every child of God must think soberly in this matter. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகிறது யார் மூலமாக என்று கேட்டால் அதுதான் லூசிபர் மூலமாக. Now these thoughts come through Lucifer. அவன் வேறொருவருடைய ஸ்தானத்தை விரும்பினான். He coveted someone else's position. தேவன் தம்முடைய தோட்டத்திலே தம்முடைய சமூகத்தில் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவனை ஏற்படுத்தி இருந்தார். God gave him a position in his garden and appointed him there. ஆனால் அவனோ இன்னொருவருடைய இடத்தை விரும்பினான். But he coveted someone else's place. நான் வானத்துக்கு ஏறுவேன், I will ascend to the heavens. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், I will be like the Most High. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். I will also sit upon the mountain of the congregation. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்னை உயர்த்துவேன். I will exalt my throne above the stars of God. இப்படி எல்லாம் சொல்லி தன்னுடைய இடத்தை விட்டு வேறொரு இடத்தை அவன் விரும்பினான். With words like this, he coveted another place. ஆகையினால் சம்பவித்தது என்ன? So what happened? அகாலமான பாதாளத்திலே அவன் தள்ளுண்டு போனான். He was cast down into the bottomless pit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறு ஒருவன் இருக்கும் ஸ்தானத்தை நீங்கள் யாரும் விரும்பாதீர்கள். None of you should desire someone else's position. ஆவியானவர் வரங்களை தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து அவயவங்களை ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி சரீரத்திலே வைத்திருக்கிறார். God distributes gifts to every man according to his will, and he places every man in his body according to his will. இப்படித்தான் அவர் சபையை பூமியிலே உருவாக்கி அதற்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அதை வளரும்படி செய்திருக்கிறார். This is how God has formed the church in the world, given it a shape and is causing it to grow. இந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அந்தந்த ஸ்தானத்திலிருந்து அவைகள் கிரியை செய்து சரீர வளர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். The members of the body remaining in their place function smoothly, contributing to the healthy growth of the body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகள் ஒவ்வொன்றும் அதனதன் ஸ்தானத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. They are working, functioning, remaining in their place. ஆகவே அருமையான நண்பர்களே, தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இந்த சபையாகிய சரீரத்திலே எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் இருங்கள். Therefore, beloved, remain in the place for which God has anointed you, put you in the church and placed you there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காரியத்தை உறுதியாக எச்சரிக்கும்படியாக
கர்த்தர் மோசேயிடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். God instructs Moses to tell them firmly and warn them strictly. அடுத்தபடியாக நாம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, After that, Exodus chapter 24, நான்காவது பயணத்தை பற்றி சொல்ல இருக்கிறார். we read about the fourth ascension. 24ஆம் அதிகாரத்துடைய முதலாம் வசனத்தை படியுங்கள். Verse 1. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான்காவது முறையாக ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். God told Moses, come up unto the Lord, thou and Aaron and Nadab and Abihu and 70 of the elders of Israel, and worship from afar off. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். Moses alone can come close to God. அவர்கள் சமீபித்து வரக்கூடாது. The others should not come near. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். People should not come up with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது நாலாவது முறை பிரயாணமாக எத்தனை பேர் புறப்பட்டு போகிறார்கள்? So how many people go up in the fourth journey? மூன்றாவது பிரயாணம் வரையிலும் அவன் தனியாகத்தான் போய் கொண்டு வருகிறான். All the first 3 times he went up alone. மோசேயை மாத்திரம்தான் கர்த்தர் மலைக்கு அழைத்துக் கொண்டே இருக்கிறார். Each of these times God was calling Moses alone to the இப்பொழுது mountain. ஆரோனையும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் 70 பேரும், Now Aaron and Nadab and Abihu and 70 of the elders of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 74 75 பேராட்டு போய் ஏறி போறாங்க. So 1 plus 74 are ascending. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எதற்காக அவர்கள் ஏறி போகிறார்கள்? Why did they go up? இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே இத்தனையும் பேரை சேர்த்து கர்த்தர் மலைக்கு அழைக்க காரணம் என்ன? What is the reason why God called so many people up the mountain? இப்பொழுது 70 பேரும் நாதாவும் அபியூவும் ஆரோனும் எல்லாரும் கூட வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. Why did God ask the 70 elders of Israel and Nadab and Abihu and Aaron to go up? அருமையானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஒரு நித்தியமான நோக்கத்தை கொண்டாரானால் அவர் ஒரு மனிதனை கொண்டு மாத்திரமல்ல, அவனோடு ஒரு சந்ததியையே ஏற்படுத்துகிறார். When God has an eternal plan to be executed in mankind, God will not do it through an individual, he will use a generation. மூத்த அப்போஸ்தலனாக பேதுருவை அழைத்த பிற்பாடு அதோடு சேர்ந்து மறுபடியும் 11 பேரை அவர் அழைக்கிறார். When God appointed Peter as the chief apostle, he also called 11 other apostles with him. யூதாஸ் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த பின்பு அவருடைய ஸ்தானத்திலே மத்தியாவையும் ஏற்படுத்துகிறார். When Judas left his office, Matthias was ordained in his place. ஆதியிலே 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். The apostles are not just in 12 in number. That is why Jesus said in his days, lo, I am with you to the apostles till the end of the world. அந்த எண்ணிக்கையானது பூர்ணமாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். So God's desire is that that number should be completed. தேவனுடைய திட்டங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சத்தியங்கள் ஒரு மனிதனுடைய காலத்தோடு முடிந்து போகக்கூடியதல்ல. God's plans and God's fruits do not finish with one man's life. அந்த மனிதனிலிருந்து மறுபடியும் ஒரு தொடர்ச்சியை அவர் உண்டாக்குகிறார். There is a continuation, a progressing even after the end of that man's life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை என்று சொல்லவே முடியாது. So you just cannot say that the apostles existed at one time and today there are no apostles. எலியா சொல்லிக் கொண்டிருந்தான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். Elijah said, I alone remain.
இன்றையும் கொலை செய்ய தேடுகிறார்கள். And they are seeking to kill me. என்னுடைய பிராணனையும் எடுக்க விரும்புகிறார்கள். They are seeking my life. ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாக 7,000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். The Lord told him, I have kept 7,000 who have not bowed their knees to Baal. தேவன் தம்முடைய சிந்தையிலே ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக, ஒரு உன்னதமான வேலையை செய்யும்படியாக, ஒரு குறிக்கப்பட்ட மனிதனை மாத்திரமல்ல, ஒரு சந்ததியை அவர் மனதிலே கொண்டிருக்கிறார். To do a sublime work and a lofty ministry, God uses not just one man but an entire generation. மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லியிருப்பார், மோசே நீ 3 முறை வந்தாச்சு, இனி தொடர்ந்து நீ மாத்திரம் வா என்று சொல்லவில்லை, இனி ஒரு குரூப்பே கொண்டு வா என்று சொல்லுகிறார். The first 3 times God brought Moses up alone. God did not say, hereafter you can come alone. God said, you bring a group with அவர் you. வந்து ஒரு எல்லையில நிற்கட்டும், அதன் பின்பு நீ என்னிடத்தில் நெருங்கி வா என்று சொல்லுகிறார். And then he says, let them come up and stay in a certain level, but you come up to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, இவர்கள் அங்கு போய் என்னதான் செய்தார்கள்? Now these people went up. What did they do there? இவர்கள் இத்தனை பேராக பயணம் செய்து அந்த மலையில் ஏறி போகிறார்களே, அங்க என்னதான் நடக்கிறது? These people took their journey up the hill. Just what did they do there? நீங்கள் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது Reading from verse 24. 9 10 வசனங்களை Chapter படியுங்கள். 24 verses 9 and 10. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். Then went up Moses and Aaron and Nadab and Abihu and 70 of the elders of Israel ascended the mount, and they saw the God of Israel. இப்பொழுது மோசேயை ஒரு அழகான அனுபவத்துக்குள் அழைத்தாலும் இவர்கள் ஏறி போய் எல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now though Moses was given a unique experience, up to a certain point we see they all had the same experience. இவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் நிற்கிறார்கள். Together they stayed at a particular point. அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் நின்று இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். Together they stayed in one place and saw the God of Israel. இவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் வந்து நின்று கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை, தேவமுகத்தை தரிசிக்கிறார்கள். They all stood together, stood in one place, and from that one place they saw the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே என்ன நடந்தது? What happened there? அவர்கள் தேவனை தரிசித்த பின்பு After they saw the God of அவருடைய Israel, பாதத்தின் கீழ் நீல கல்லிழைத்த வேலைக்கொப்பாகவும் தெளிந்த வானத்தின் பறவைக்கொப்பாகவும் இருந்தது. under his feet was as a paved work of a sapphire stone, and as it were the body of heaven in his clearness. அந்த குறிக்கப்பட்ட இடத்தில் இவர்கள் அனைவரும் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அனுபவத்தை எல்லாரும் காண்கிறார்கள். Here was a peculiar experience, something that they all saw when they were together in one place looking at the God of இது Israel. மோசே மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிற 70 பேர் மற்றும் ஆரோன், நாதாப், அபியூ, இன்னொரு சொன்னால் யோசுவாவும் அங்கே உண்டு. எல்லாரும் சேர்ந்து இந்த தேவனை தரிசிக்கிறார்கள். Not just Moses, but the 70 elders of Israel, and Nadab and Abihu and Aaron and Joshua was also there. They all saw this vision. அத்தனை பேரும் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிற அந்த நீல கல்லிழைத்த பிரபையையும் அந்த தெளிந்த வானத்தின் அந்த நீல நிறத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழே காண்கிறார்கள். Under his feet they saw the brilliance of a sapphire stone, and as it were the body of heaven in its clearness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக வேதம் தெரிந்தவர்களுக்கு, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தெரியும், அந்த நீல கல்லிழைத்த தெளிந்த வானத்தின் பிரபைக்கொப்பான அந்த அனுபவமானது தேவ அன்பின் நிறைவை காண்பிக்கிறது. Those who are familiar with the scriptures realize that the blueness of the sapphire stone and the body of heaven refers to the divine love of God. இதை அவருடைய பாதத்தின் கீழே கண்டார்கள். They saw this under his feet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 70 பேர்கள் மோசே செய்த ஊழியத்தை பகிர்ந்து எடுத்து செய்யக்கூடிய பின் சந்ததியா. Now these 70 people are the later generation who are going to carry on the work of Moses. மோசேயில் இருந்த அந்த ஆவியானது
இவர் இந்த 70 பேருக்கு மேலதான் வைக்கப்பட்டது. The spirit of that was in Moses was taken from him and put upon the 70. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியானால் இந்த இடத்திலே ஒரு விசேஷமான அனுபவத்தை இவர்கள் அனைவரும் மோசேயோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. So they all together with Moses experienced this special thing with Moses. இந்த நிலவரம் எதை காண்பிக்கிறது? What does all this show? மோசேக்குள்ள பிரியமானவர்களே ஒரு பெரிய தேவ அன்பு இருந்தது. Beloved, in Moses was the great love of God. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற தேவ அன்பின் அனுபவத்திற்கும் மோசேக்குள்ள இருந்தான அந்த அனுபவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between the love of God that we experience today and the love of God that Moses experienced in those days. தேவனே மோசேயை பற்றி சொன்னார், இந்த மோசேயை போல ஒருவனும் இல்லை, சாந்த குணம் உள்ளவன் இல்லை, என்னை போல தரிசித்தவன் இல்லை என்று தேவனே சொல்லி இருக்கிறார். Why God himself has told about Moses, there is no man as Moses, meek as he is, one who has seen me face to face. இவருக்குள்ள இந்த அன்பு என்னவென்றால் ஜனத்துக்கு மேல் இந்த அன்பு. The love that was in Moses is the love for the people. தன்னுடைய சகோதரர் மேல் இந்த அன்பு. The love for the brethren. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்துள்ள ஒரு பாரம், A great burden concerning the people of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த உத்தரவாதத்தை இவர்கள் எடுக்க வேண்டுமானால் அனைவரும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமாயிருக்கு. So for these 70 people to carry on this responsibility, they also should have this experience. அது என்ன? What is that? எல்லாரும் அந்த அன்புக்குள்ளே கடந்து வர வேண்டும். They all should come to that point of love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முற்பிதாக்களைப் போல் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரும் அவர்கள் அனுபவித்த அந்த அன்பின் ஆழத்திற்குள் இறங்கி வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். God is calling all those who want to serve God like their forefathers to come into the depth of the love of God that they had. நாம் எல்லோரும் ஆதி அப்போஸ்தல நாட்களைப் போல் தேவா என்று பாடுகிறோம். ஆதி நாட்களின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஆனாலோ அவர்களுக்குள் இருந்த தேவ அன்பின் அந்த பிரசன்னத்தை நாம் இழந்திருக்கிறோம். We all sing, "O Lord, give us the days of the early apostles. Bring us back to the power of the early days." But we have all lost the love that they had in their hearts. அவர்கள் எல்லோரும் தேவனை தரிசிக்கிறார்கள். They all see God. தேவனை தரிசிக்க ஒரே ஒரு கலர் அவர்களுக்கு காணப்படுகிறது. And as their vision is fixed on God, there is just one color that they see. எல்லாரும் ஒன்றாய் கூடியிருக்கிற அந்த இடத்திலே ஒரே ஒரு நிறம் வெளிப்படுகிறது. All standing together, staring into one color. அதுதான் அந்த தூய்மையான அன்பு. That is that pure love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த தேவனுடைய அன்பின் பூரண சாயலை அங்கே காண்கிறார். There they behold the perfect image of the love of God. அருமையான நண்பர்களே, இந்த கடைசி நாட்களில் ஒரு பின்மாரியின் மலையை காண விரும்புகிறவர்கள் நமக்கு முன்னே நிற்கிற நடத்திப்புகளோடு சேர்ந்து இந்த பர்வதத்தில் ஏறி போய் இந்த தேவனை தரிசிப்போமா? Beloved, in these last days, those who want to see a great latter rain in the church, shall we all join our leaders, go up the mount and see what they are seeing? கர்த்தருடைய சமூகத்தை அனுபவித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி ஏறி பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே மோசேயை போன்ற தேவ ஊழியர்கள். The servants of God who are laboring like Moses, ascending and descending, receiving experiences from God. கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற்று உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தேவ ஊழியர்கள். The servants of God are receiving the word from God and revealing it to you. இவர்களோடு சேர்ந்து நானும் இயேசுவை பின்பற்றுவதற்கு வாஞ்சிக்கிறேன் என்று இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறவர்கள் எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? How many of you in this group will determine to join with them to see God? என்ன நடந்தது? What happened? இந்த அனுபவம் நடந்து கொண்டிருக்க While this was going on, 11ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது read verse 11. படிங்கள். அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி என்றால் ஒரு கூட்டத்தார் மேல் தம்முடைய கையை வைத்திருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுகிறார். From this we understand that Moses had laid his hand on a certain group of people. அதிபதிகள் மேல் கையை வைக்கல, அது யாருன்னு சொல்லவில்லை. அங்க ஏறி போனதில் அதிபதிகள் சிலர் இருந்திருக்கிறார்கள். It is not specified, but there was a group of nobles of the children upon whose heads the hand was not laid. இந்த அதிபதிகள் சொல்லுகிறது இவர்கள் அதிகாரம் பண்ணுகிறவர்கள்.
Now these nobles are those who have authority. இவர்களுக்குள்ளே மனத்தாழ்மை இல்லை, They have no humility, இவர்களுக்குள்ளே பாடுபடும் சிந்தை இல்லை, no mind of suffering, இவர்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் இல்லை, no obedience. இவர்கள் ஸ்தானத்தை மாத்திரம் விரும்புகிறார்கள். They only want position. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் மேல் அவர் தம்முடைய கையை நீட்டவில்லை. So he did not lay his hand upon them. இப்பொழுது அந்த இடம் முழுவதும் அன்பின் அலைகளை காண்கிறோம். Now we see waves of love in that place. யார் இந்த அன்பின் அலைகளை அந்த ஜீவ அனுபவத்தை அடைகிறார்கள்? Who are those who attain that experience of love, of that experience of life? அந்த அதிபதியினுடைய ஆவி இல்லாதவர்கள், Those who do not have that spirit of authority. பணிந்த ஆவி உள்ளவர்கள், Those who have the spirit of humility. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், Those who have a contrite heart. மனத்தாழ்மை உள்ளவர்கள், Those who have humbleness of mind. தேவ சித்தம் செய்ய தீர்மானித்தவர்கள், Those who have determined to do the will of God. ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே போகும்படி தீர்மானித்து Those who have determined to walk in the path that God has given them. அந்த பிரசன்னத்துக்குள்ளே தேவனுடைய கரம் அவர்கள் மேல் அமர்கிறது. The hand of God descends upon them in his presence. தேவனுடைய கரம் அவர்கள் மேல் அமர்கிறது. The hand of God rests upon them. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சற்று நேரம் மேலே ஏறி போவோமா? Beloved children of God, shall we also ascend that mountain for some time? அந்த அன்பின் அலைக்குள்ளே, தேவ பிரசன்னத்துக்குள்ளே, அந்த பாதபீடத்தில் அமருவோமா? Shall we go and be at that footstool at the presence of God where the waves of love are? நம்முடைய இருதயங்கள் முழுவதும் பெருமை அகந்தை இல்லாத நறுங்குண்ட ஒரு தாழ்மையான எளிமையான ஒரு உள்ளத்தோட ஆண்டுடைய சமூகத்தில் நெருங்குவோமா? Shall we enter into God's presence, stripping ourselves of all pride and haughtiness, putting on humility and becoming poor in spirit? இந்த கூட்டங்களில் ஏதோ ஒரு விடுதலையின் சுவிசேஷம் மாத்திரமல்ல, பின்மாறி காலத்தின் ஊழியத்திற்காக தேவன் ஒரு கூட்டம் ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Through these meetings, God wants to preach not only the gospel of deliverance, but he wants to nominate a group of ministers to work in the time of the latter rain. இந்த மோசே ஏறி போயிருக்கிற அடிச்சுவடுகளில் ஏறி போவோமா? Shall we all rise up and ascend following the footsteps of Moses? ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாதவன், Fearing not the wrath of the king, பார்வோனுடைய முகத்துக்கு பயப்படாதவன், not fearing the face of Pharaoh, மரணத்துக்கு பயப்படாதவன், not fearing death, பாடுகளுக்கு பயப்படாதவன், not fearing suffering, ஜீவனுக்கு அஞ்சாதவன், not fearing one's life. ஜனத்திற்காக ஏறி போகிறான். He goes up for the people. இஸ்ரவேலின் தேவனை தரிசிக்கிறார்கள். They saw the God of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஒரு பெரிய மகிமை இங்கே இறங்கி இருக்கிறது நான் உணர்கிறேன். I realized the great glory of God descending here. ஒரு பெரிய மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பி A இருக்கிறது. great glory of God pervades this place. தேவன் தமக்கென்று ஒரு சந்ததியினரை அவர் வேறு விரித்துக் கொண்டிருக்கிறார். God is separating a seed, a generation for himself. இதோ கர்த்தருடைய கை அவர்கள் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். The hand of God is resting upon them. தெய்வத்துடைய கரம் அவருடைய சிரசின் மேல் அமருகிறார். The hand of God is resting upon their heads. நண்பரே, இந்த நேரத்தில் அந்த அன்பின் எல்லை கோட்டுக்குள்ளே ஓடி வருவாயோ? Friend, will you not come into within the boundary of that love? அவருடைய பாதத்தை சற்று நேரம் நோக்கி பார்ப்பாயா? Look at his feet for some time. அங்கே போன மரியாள் அந்த இடத்தை விட்டு விலக விரும்பவில்லை. Mary, who went there, did not want to leave that place. இவர்களோ அங்கே புசித்து குடித்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். And these people, they ate and drank and rejoiced. அங்க என்னதான் புசித்திருக்கிறார்கள்? What could they have eaten there? ஆண்டவர் ஏதாவது சமைச்சு வச்சிருந்திருப்பாரோ? God set a meal for them. பிரியமானவர்களே, அவர்கள் அங்கே குடித்ததும் புசித்ததும் எழுத்தின்படி அல்ல. What they ate and drank, beloved, was not something literal. அங்கே தேவன் அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த போஜனத்தை அங்கே வைத்திருந்தார். God had kept for them a special feast. இந்த போஜனத்தை அவர்கள் புசித்து பலனடைந்து பிற்காலங்களில் ஆண்டவருக்காக அவர் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். They had to eat that special food and later on be used of God in a special way. அதை இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் உனக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். And that feast has been prepared today in the presence of God for you. இப்பொழுது தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொண்டு தேவ பிரசன்னத்தை அனுபவித்து உன் ஆத்துமாவை பலப்படுத்த விரும்புகிறாயா?
you want to strengthen your soul eating the food, the word that God has given you in the presence of God? உன்னுடைய வாழ்க்கையிலே பலனடைந்து அந்த தேவனை தரிசிப்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்த நீ விரும்புகிறாயா? Do you want to get ready to see the vision of God in the presence of God? அந்த பாதத்தை பிடித்துக் கொண்டு அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய விரும்புகிறாயா? Do you want to hold on to that feet and kiss that feet? ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender myself at your footstool. நான் என்னுடைய முகத்தை கொண்டு உம்முடைய பாதத்தை இந்த நேரத்தில் முத்தம் செய்கிறேன். Lord, now with my I kiss your feet now with my mouth. என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. Bless me, Lord. கரம் நீட்டப்படாத உம்முடைய கை வைக்காத அதிபதிகள் போல நான் இருக்க வேண்டாம். நான் என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய கரத்தை என்னில் வையும் என்று உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறீர்கள்? I don't want to be like the nobles upon whom you did not lay your hands. I humble myself, let your hand rest upon me. How many of you will say this? தெய்வத்துடைய கை இதோ உன்னை நோக்கி இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. The hand of God is proceeding towards you now. அவர் தம்முடைய கரத்தை உன்மேல் நீட்டி உன்னை ஆசீர்வதித்து உன்னை தூக்கி விட He விரும்புகிறார். is stretching forth his hand to bless you and lift you up. கண்களை மூடுவோம். Let's close our eyes. கால்களை மடக்குவோம். Bend our knees. கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வருவோமாக. Come to the footstool of God. முழுவதும் இருதயங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்படுவதாக. Let every heart be filled with the love of God. சில நிமிஷங்கள் கல்லான இருதயமாய் உன்னை இருதயம் இருக்குமானால் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, என் கல்லான இருதயத்தை மாற்றி ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தந்து அந்த உள்ளத்திலே உம்முடைய அன்பை வையும் ஐயா என்று கேட்போமா. If there is anyone with a stony heart, pray to God, Lord, take away this stony heart, give me a contrite heart and place your love there. நான் இந்த நேரத்தில் உம்முடைய அன்பை ருசித்து உம்முடைய அன்பை புசித்து உம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை புசித்து நான் பலனடைந்து போக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்பாயோ. Ask the Lord, Lord, now I want to taste your love, I want to eat your love, I want to be strengthened before leaving this place. இன்றைக்கு நீர் என்னை ஒரு புதிய அனுபவத்துக்குள் கொண்டு போகிறேன் நான் உணர்கிறேன் கர்த்தாவே. Lord, I realize that you want to take me to a special experience today. என்னுடைய ஆவி எனக்குள்ளே இருந்து உயர்த்தப்படுகிறது என்னால் உணர முடிகிறது. I realize that my spirit is being elevated within me. மண்ணோடு ஒட்டிக்கொண்டு என் ஆத்துமா மண்ணை விட்டு மேலே நோக்கி பார்க்கிறது. My soul that has been cleaving to the dust is now lifted up from the dust and looking up. பூமிக்குரிய காரியங்களிலேயே நாட்டம் கொண்டிருந்த என்னுடைய உள்ளம் இப்போது உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது. My heart that was seeking after the things of this world is now looking up to you. நாம் செய்த காரியங்களிலேயே கவனம் செலுத்திக் கொண்ட சிந்தைகள் இப்பொழுது கர்த்தருடைய முகத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. My mind that was going after carnal things is now thinking of you. நீர்னை உயிரே தூக்கி செல்லுகிறதை நான் உணர்கிறேன். I realize that you are taking me up. என்னை பலப்படுத்துவீரா. Strengthen me. என்னை பலப்படுத்துவீரா. Strengthen me. வாயை திறந்து செல்லுங்கள். Open your mouths and pray. பரிசுத்தாவின் பின்மாறி இதோ அந்த அன்பின் அலைகள் அன்பின் மாறி நம்முடைய மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. The billows of God's love are now going over us, and his love is flowing upon us and falling upon us like rain. அந்த தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாக அந்த பாதத்தின் கீழே காண்கிறோம். We see under his feet the clearness, the blueness of heaven. அங்கே இருந்து நீ என்னத்தை கேட்கிறாய்? From there, what do you ask? அந்த அன்பின் சத்தம் என்ன? What is that voice that you நான் heard? உன்னை விட்டு விலகுவதில்லை. I will not leave you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. I will not leave you. நான் உன்னை கைவிடுவதில்லை. I will not forsake you. நான் உன்னை விட்டு விடுவதில்லை. I will not abandon you. நான் பிழைக்கிறபடியினால் நீ பிழைப்பாய். Because I live, you shall live also. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது உன்னை உயர்த்துவேன். And I have been exalted, I shall exalt you. நான் ஜீவிக்கிறபடியினால் நீயும் ஜீவிப்பாய். And because I live, you shall live நான் also. ஜெயித்தபடியினால் நீயும் ஜெயிப்பாய். As I have overcome, you shall overcome. என்னை போல் நீயும் மாறுவாய். And you shall be like me. அவருடைய பாதத்தடியில் வீற்றிருக்கும் தேவஜனமே, People of God who are sitting at his feet, அவருடைய மெல்லிய குரலை இந்த மாலை நேரத்தில் கேட்பாயாக. listen to his still small voice this evening. இந்த நேரத்தில் எல்லாரையும் விட்டு விடுவாயாக. Let's forsake everything else this evening. உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அந்த பர்வதத்துக்கு ஏறி வாருங்கள். Put away everything that is surrounding you and come up to the mountain. கர்த்தர் உங்களை அவருடைய பாதத்துக்கு நேராக அந்த அன்பின் கடலுக்குள்ளே உங்களை இழுத்துக் கொண்டு போகிறார். God is bringing you, pulling you towards his presence to the sea of love. எல்லாரும் தேவனால் நிரப்பப்படுங்கள். All be filled with God's love. ஓ ஜீசஸ், praise you Lord. பரிசுத்த ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஒரு பின்னான தலைமுறை உனக்கு உண்டு கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, அன்பின் அலைகள், The waves of God's love. அன்பின் அலைகள், The waves of God's love. உன்னுடைய இதயத்தை நிரப்புவதாக. Let it fill the hearts of the people. Jesus, Jesus, oh yes, இந்த உள்ளங்களை உடைய பக்கமாய் திருப்புவீராக. Turn these hearts towards you, Lord Jesus. இந்த இளம் உள்ளங்களை உடைய பக்கமாய் திருப்புவீராக. Turn these tender hearts towards you. இந்த புதிய ஆத்துமாக்களை உடைய பக்கமாய் திருப்புவீராக. Turn these new souls towards you. அநாதி சிநேகத்துக்குள்ளே இந்த ஜனத்தை கொண்டு வருவீராக. Bring these people to your everlasting love. Oh Lord, hallelujah. May the love of God be poured out in the name of Jesus. In the name of Jesus. May the love of God descend upon the people. Jesus. Hallelujah. எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இது வேதப்பாடு கர்த்தாவே, பைபிள் ஸ்டடி 2வது நாள் கர்த்தாவே, நாங்கள் யாருடைய சகோதரர் கடந்தபடியான கிருபை செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, மோசேசின் மலையிலிருந்து பேசப்பட்டதான ஜனங்கள் வார்த்தைகளும் மூலமாய் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே அவைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய காரியத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் கண்டு கிரி செய்த ஜனங்களாகவும் அன்பினால் நிரம்பி ஜீக்கிற ஜனங்களாகவும் காணப்பட்டது போல கர்த்தாவே, இந்த நாட்களிலே சுவாமி பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தாவே இந்த வார்த்தைகள் இந்த இடத்தில் பேசப்பட்டது. கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை கேட்டதான ஜனங்கள் யாரும் ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்படும்படியாய் அவைக்குரிய காரியத்தில் ஒன்று கூட வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் உமக்கண்டு கிரி செய்கிற ஜனங்களாய் காணப்பட கர்த்தாவினை கிருபை செய்ய வேண்டும். கர்த்தாவே, பிரசவத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மதிவாய் கர்த்தாவையில் ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்பட எல்லா விதமான சத்துரு கிரியைகளை மேற்கொண்டு ஜெயத்தோடு சில காரியங்கள் செய்தக்கதான கிருபை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். பிரசவத்தில் இருந்து கர்த்தாவே இரண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களாக இருக்கும்படியாக நாங்கள் கேட்ட சத்தியத்தை கர்த்தாவே மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்திக் கொடுக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை ஒரு அபிஷேகத்தை நீர் எல்லாருக்கும் கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். மோசே அந்த நாட்களில் அன்பினால் நிரம்பி வைராக்கியமாக கண்டு செய்து போல கர்த்தாவே, இந்த நாட்களில் மரண பாழ்கள் மேலான அன்பின் ஒருத்தருளத்திலே ஊற்றிருக்கிறேன். அதனுடைய நாங்கள் கர்த்தாவை வைராக்கியத்தோடும் அன்போடு கர்த்தாவை இந்த இடத்தில் நாங்கள் கிரியை செய்த தனங்களாய் காணப்பட கிருபை செய்யும். கர்த்தாவுக்காக நாங்கள் கர்த்தாவே சுவாமி நாங்கள் மரிக்கிறதுக்கு ஆயுதமுள்ளவர்களாய் கர்த்தாவுக்கு கண்டு நாங்கள் வைராக்கியமாய் கிரியை செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை நல்கிட வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். கர்த்தாவே, கேட்டதான ஜீவனுள்ள வசனங்கள் ஒவ்வொரு இடத்தில் ஜீவனுள்ளதாய் கர்த்தாவை கிரியை செய்யும்படியாக உதவி செய்யும். என்ன மேலான ஆசீர்வாதங்களை பெற்று எல்லாரும் வரைக்கும் தங்களை ஆயத்தப்பட்டுக் கொள்ளும்படியாக கிருபை செய்யும். எல்லாத்தையும் திருக்கட்டு தருகிறோம், காட்டுகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை நேசித்து இப்போது இந்த வேத பாடத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு 2ஆம் நாள் மாலையிலும் அடியார்கள் மத்தியில வந்து கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைகளை நீ சொல்லி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சீனா மலையில ஆண்டவரே நீர் ஏறி மோசையோட பேசினது போல இந்த மாலை நேரத்துல நீர் எங்களோட பேசின ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் உமக்காக ஜீவிக்கும்படியாய் நாங்கள் உமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரே நீர் பரலோகத்துல போய் மறுபடியும் இந்த உலகத்துல நீ வரப்போகிற ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உலகத்துல ஜீவித்து நீர் வரும்போது ஆயிரமான ஜனங்கள் இன்றைக்கு உடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் உடைய சந்திக்க நீர் ஆயத்தப்பட்ட வேண்டுமாய் கண்டீரோம் சுவாமி. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் நீர் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.